ஹாய் காய்ஸ், வாங்க முட்டை பணியார கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டை பணியாரம் செய்கிறதுக்காக சின்ன சின்னதாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. கிரேவிக்கு வெங்காயமும் தக்காளி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ எத்தனை பேருக்கு இந்த முட்டை உடைக்கிறதே ஒரு டாஸ்க்காக இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது இந்த உடைக்கிறதுக்கு ட்ரிக் இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்லுங்கள். எனக்கு நான் எத்தனை தடவை என்னென்ன டைப்பில் ட்ரை பண்ணாலும் எனக்கு வரவே வராது. அது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா பீட்டர் வச்சோ இல்லை கரண்டி வச்சோ உங்களால் எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு முட்டை நிறைய வரும். அதுக்கப்புறம் சால்ட்டு, மஞ்சத்தூள் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் மிளகுத்தூள், பெப்பர் தூள் வீட்டிலே அரைச்சி நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் வீட்டிலேயே நீங்கள் பொடியாக அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் வீட்டில் கடையில் வாங்கினது இருந்தது, அதனால் அதையே போட்டுக்கிட்டேன். அதை நல்லா முட்டையோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இதோட க்ரீன் சில்லி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பச்சை மிளகா கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் போடலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு தக்காளி வேணுனாலுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பணியார சட்டியில் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் சுட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு சைடில் கடாயை வச்சுட்டு கிரேவிக்கு ஆயில் ஊற்றிட்டு ஆனியன், ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டு வதக்கிக்கோங்க நல்லா. ஸோ வதக்கிட்டு ஒரு பக்கம் பணியாரம் ரெடி ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் நம்ம ஆனியன், தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணோம்னா அதுக்குள்ளே இதாகிடும். அதை எடுத்து போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் வச்சுருக்க கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்மேட்ச் ஆகிற அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே அரைச்சி இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும் நமக்கு வேணுங்கிறப்ப. அதுக்கப்புறம் மசாலா, ஸோ என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன் அப்படின்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, உங்களுக்கு வேணும்னா வேறு என்னென்ன பிரியாணி மசாலா, அந்த மாதிரி மல்லித்தூள், இந்த மாதிரி என்னென்ன மசாலாஸ் வேணுமோ அது எல்லாமே போட்டுக்கோங்க. ஸோ இந்த மசாலாவோட அளவு எல்லாமே உங்களோட ஸ்பைஸுக்கு அளவு தகுந்த மாதிரி தான். ஸோ அதை போட்டுட்டு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றிட்டு இது நம்ம பணியாரம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, முட்டை பணியாரம், அதை எடுத்து இதில் போட்டுருவோம். போட்டு இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு. ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா அந்த மசாலாவோட ஸ்மெல் போகணும். அதுக்கப்புறம் பணியாரத்தை எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். ஸோ தேங்காய் ஊற்றுறது உங்களோட ஆப்ஷனல் தான். ஸோ வேணுன்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஊற்றாமல் இருக்கலாம். ஸோ ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் கிரேவியாக வரும் தேங்காய் பால் ஊற்றினோன்னா. ஸோ தேங்காயில் கொஞ்சம் 4 முந்திரி போட்டோம்னா நல்லா ஒரு திக்னஸாக கிடைக்கும் கிரேவி மாதிரி. அதுக்கப்புறம் ஃபைனலாக தேங்காய்லாம் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பெப்பர் தூள், கொத்தமல்லி போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி.